பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் தேவையான உப்பு போடுறேன். வறுத்துக்கலாம். பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டிருக்கிறேன், உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன், பரட்டி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு கொஞ்சம் பரட்டி வச்சுக்கலாம். இது ஏன்னா மொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வறுத்துட்டோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால தான் இந்த கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டினா அரிசி மாவு போட்டு பரட்டி வச்சு ஊற வச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி ரெண்டாவது பக்கம் திருப்பி விடலாம். போர்க் வச்சு இது மாதிரி திருப்பி விடுங்க, அது ஈஸியாக இருக்கும், வலிக்கிட்டு வராது. நல்லா வெந்துட்டு பாருங்க, கேக் மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குது. பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பன்னீர் தவா வறுவல், பன்னீர் தவா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு, வந்துடுச்சு நல்லா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.